வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் இடி தமிழ் கேமர். நாம் இன்றைக்கி விளையாட போகிற கேம் லெவல் டெவில் நியூ அப்டேட். போன எபிசோடில் சரியான அடி அடித்து 3வது லெவலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3வது பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆமாம், கம்ப்ளீட் பண்ணி அங்கே நின்றுச்சு பாதியோட. இந்த ட்ரையல் இனி கம்மிங் சூன்னு போட்டுருந்துச்சு. அந்த ட்ரையல் இப்போ வந்திருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அத்தோட நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மக்களே. நான் லெவல் டெவில் இதுக்கு மேலே எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். இதுக்குள்ளே வேறு கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். வச்சிருந்து சரி வரும்போது ஏற்றிக்கலாம் சொல்லி டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கே தெரியுது எதுவுமே சேவ் ஆகலைன்னு. இப்போ உட்காந்து 3 மணி நேரம் மேலே உட்காந்து விளையாண்டு இதை ஃபுல்லாக முடிச்சு இதையும் ஃபுல்லாக முடிச்சு நம்ம எங்கே முடிச்சு வச்சோமோ அங்கே இருக்குது. இதுதான் புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா போனதில் 700+ டெத்து, இதில் 500+ தான். அதனால் பிரச்சனை இல்லை. நான் வேணால் காட்டித்தர்றேன், நீங்கள் நம்பலைனா. இதை பார்த்தீங்களா 550. போன எபிசோடில் பார்த்தா தெரியும் டெட்டு கவுண்ட் எகிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரையில் நம்ம இந்த எபிசோடில் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். கமான். எவ்வளோ இருக்குது? 3 3 6 7 தான். இதுதான் லாஸ்ட்டு போல லெவல் டெவில் லிஸ்ட்டு. வாங்க பார்க்கலாம். நம்ம உள்ளே போயிடுச்சா? ஓகே. கலர் மங்களகரமாகி என்ன குதிக்கிறான் அவன் தானா? அவன் பாட்டுக்கு தானா குதிக்கிறானே. ஓ ஐ காட்சா. இப்படி போகணும். போகாது. டேய் எங்கடா அவனும் கூடவே வர்றான். டேய் குதிக்கவே கூடாது நண்பர்களே. சரி விடுங்க, நமக்கு என்ன தெரியவா போகுது. அவன் தானாவே குதிக்கிறான் நண்பர்களே. அப்பாடா. ஐயோ சரி ஒன்ஸ் மோர். இங்கே இறங்க. இங்கே எப்படி போலாம் பார். ஓ ஆடரே. ஆஹா, இத்தனை நேரம் இவங்க தம்பி 2 பேர் ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. இப்போ இவன் வேறையா? ரொம்ப உள்ளே போகக்கூடாதுன்னு மட்டும் எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் இருங்க. போகலாம். டே மறுபடியும் போயிடாதடா. டே லூசு போயில. என்னடா பண்ணணும்? அசையக்கூடாதா? அதுவும் இல்லாமல் இன்னொன்று சொல்லணும் போக்கலே, ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாகி விட்டது இதில். ஏன்னே எனக்கு தெரியல. ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாகி விட்டுருக்கிறது. தெரியுதா? கண்ட்ரோல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னத்தான் நான் பண்ணேன்? உள்ளே போயிடுறேன். கரெக்டாக உள்ளே போகும்போது தான் மேலே போகிறான். பார்த்தீங்களா, ரொம்ப சின்னதான மாதிரி இருக்குது. நான் செட்டிங்ஸை தேடுன்னு ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க போக்கல. பறந்துருவேன்டா. மறுபடியும் இங்கிருந்து அப்படி போகணுமா? சந்தோஷம். அதான் செட்டிங்ஸில் ஃபுல்லாக நான் தேடி பார்த்ததில் ஒன்றும் கிடைக்கல. மறுபடியும் தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ. இன்சைடுக்கு முருகாய. அம்மா, டெட்டு கவுண்ட் எகிருதே. பார்த்தீங்களா, அங்கே தொட்டா இங்கே தொடுற மாதிரி ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நிறைய லெவலில் நிறைய மாற்றங்கள்.
நம்ம போன டைம் விளாண்டோம்ல அது மாதிரியே கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாகவும் ஆக்கி வச்சுருக்காங்க. பின்ன அது பேர் என்ன, பேர் மறந்துடுறேன். சில லெவல் டோட்டலாக மாற்றி வச்சுருக்காங்க. தப்புன்ட்டா மக்களே. 40 லெவல் தான் இருக்குன்னு என்னமோ சொன்னாங்க. வாட்ச் நியூவில் 40 லெவல் என்னமோ இருக்கான். இது எத்தனை நாள் வச்சு ஓட்ட போகிறேன்னு எனக்கு தெரியல. அதால் என் மனமால் மன்னித்து என் வீடியோஸை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கீழவே வரலடா, அதுக்குள்ளே இருக்கிறான் மேலே போகிற பண்ணி. தப்பு. அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இது இல்லை இது கண்ட்ராவி, இது ஸ்ட்ராட்டஜி இல்லை. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்கோ. ஏறு மேலே ஏறு. கிடையாது. இங்கே அப்படியே போ. இங்கே அப்படியே நில்லு. இங்கே நில்லு. வரலாம் பார். இப்போ அப்படியே போய் இங்கே வா. அவ்வளோதான். எப்படி? ஆனால் இவங்க கலர் செலெக்ஷன்ஸு, இதோட பேர் என்னன்னு நான் பார்க்கல. கிராவிட்டி இல்லை, ரைட்ரா. இதுங்க அவன் பறக்கும்போது அங்கே நிற்கவே மாட்டான்டா அவன். லிட்டில் அந்த ஒரு சவுண்டு வருதா? புடி அவனை. அங்கேயும் நிற்க மாட்டான்டா. டே என்னடா ஃபேக்கா? ஃபோக்கஸ். ஐயோ ஐயோ இல்லை அட்டிங் கொய்யாலடே நில்றா. இல்லை தப்பான சிக்னலை எடுத்துட்டனே. ஐயோ போகணும்ல நான். மறந்துட்டேன்டா அதை. நானும் என்னடா இடிச்சு கீழே விழுந்துட்டே இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன். அங்கே முட்டிட்டு கீழே போகணும் தம்பி, கீழே போகணும். முட்டை. இப்போ கீழே போ. இவனுங்களை நம்பாத. ஐயோ மறுபடியும் நீ கீழே போகணும். ஓ மை காட். அப்போலாம் ஐயோ நான் அதை மறந்து போகிறேனே. மேலே போப்பா. இப்போ அப்படியே இங்கே போ. ஓகே. இவனுங்க ஒரிஜினல் தானே? ஐயோ ஆனந்தமா இதுயா? எனக்கு எங்கடா ஆனந்தமா இருக்கு? பாட்டுப்பா. டேய் கீழே போப்பா. எப்படி உட்காந்து யோசிச்சிருப்பான்ல அந்த டெவலப்பரு. அவரை சம்மதிக்கணும் போக்கலே. டே ஐயோ कंट्रोल रुको दारा चबाई करो. டைலாக் 2018 எப்போ வந்து நத்திங் டு ஆல். என்ன நடக்குதுங்க? ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன் கைஸ், ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன். இங்கே போ. வெயிட் பண்ணக்கூடாதே பொக்கலையே. அது என்ன சொல்கிறதுனே தெரில. ஃபஸ்ட்டு லெவல்லையே கோவிந்தா. சந்தோஷம். வாழ்த்துக்கள். டேய் அப்படித்தான் வரணும். அது எப்படிரா? இல்லை எனக்கு புரியல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, அது ஒன்று வேற. சர்ரா இருறா ஓகே. இவனுங்க நமக்கே ஜிலாலங்கடி காட்டுறானுங்க. பிடிக்கிறேன்
கண்டுபிடிக்கிறேன். அவ்வளோதான். அப்பாடா, நீ கிராவிட்டி வேணாப்பா, கிராவிட்டியே வேணாம் நமக்கு. வேற கொடுங்க. இது பேர் என்னவோ, இது என்ன? ஓ, மிரரிங் வேறையா? சந்தோஷம் சந்தோஷம். அம்மா, அதாவது ஐயோ புரியுதா பொக்கலே? இது மொத்தம் இனி இந்த 5மே மிரர் பேஸ்டா இருக்கும். மிரர் இல்ல, டூப்ளிகேட்ஸ். குதிக்கூடாது. ஐயோ, மறந்துறேன். குதிக்கூடாது. மேலே அவனோட மண்டை முட்டுமா? இப்போ எப்படி போகிறோம்? இங்கே நிற்போமா? ஓகே. ஓ, இங்கே கீழே வர்றதை மறந்துட்டேனே. கமோன் மேன். இது ஸ்கிப் பண்ணிடுங்க. டபுள் டேப் பண்ணுங்க பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அப்படியே பார்த்துட்டு இல்லாமல் மறக்காமல் கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், பண்ணிட்டு பாருங்கள் பொக்கரே. இங்கே ஒருத்தன் வருவான் தானே? யா, போயிட்டான். அவன் ஒருத்தன்டா ஒரிஜினல். இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டூப்ளிகேட்ஸ். அவ்வளோதான்டா. ரைட்ரா. எப்படி போக்கலே நான் போவேன்? எவனடா நான் ஒரிஜினலாக கணக்கெடுப்பேன்? அவ்வளோதான்டா. அடி, இது லைவில் வந்து முடிக்கலான்னு தான் பார்க்குறேன். பொக்கலே இனி ஒரு 1 வீக் மட்டும்தான், அதுக்கப்புறம் நம்ம லைவ் வந்துடுவோம். லைவுக்கு ரெடியாக இருங்க. நிறைய கேம். ஃபஸ்ட்டு கேம் நம்ம லைவில் ப்ளே பண்ண போகிறது. ஐயோ, இதில் இப்போ எதுவும் ஒரிஜினல். ஐயோ, கண்ட்ரோல் வேறு அடிக்கடி மாதிரி தான். லைவில் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ண போகிற கேம் ஒன்று. ஃபஸ்ட்டு எது ப்ளே பண்ணலாம்? நான் போல் போடுறேன். ஐயோ, வேர்வின் மீட்ஸ் ஃபஸ்ட்டு விளாட்லாமா? இல்லை. ஐயோ, நான் கரெக்டாக அங்கே தப்பாக தொடுறேனே. வேர்வின்ஸ் மீட் விளாட்லாமா இல்லை வார் ஃப்ரேம் விளாட்லாமா? சொல்லுங்கள் நீங்கள். ரெண்டுமே நல்ல கேம் தான். யாராச்சும் பார்த்தவங்க இருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே. அவ்வளோதான் பார். டி ப்ரோ அநியாயம் ப்ரோ. இது நான் குட்டி கண்ட்ரோலு பரேடு நடத்துகிற மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா? பரேடு. நம்ம டோரா சைடு போவோமா? வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா சாவும். பாருங்க ஒன்றா போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றா போயிருங்க. அது ஒருத்தனை விட்டால் கூட மொத்த பேரும் கோவிந்தா போடுவாங்க. அப்பாடா, பாருங்க ஏர்லேயே நிற்கிறானுங்க. ஓ, சந்தோஷம். யார்ரா அவன்? மைன்கிராஃப்டில் காஸ்ட்னு ஒன்று இருக்குது தெரியுமா பொக்கலே? ஓ, இந்த சைடில் லெஃப்ட் பண்ணால் இவன். இது இந்த கேம்லேயே 2 கண்ட்ரோலர் 2 அப்படின்னு ஒன்று இருக்குது. இவன் தான் நம்ம விளாட்றான்னு நினைக்கிறேன். இவனை ஃபோக்கஸ் பண்ணோன்னா அப்பா வேகமாக போயிட்டு இருக்கேன். குறுக்க எதுவும் தண்ணியில் ஏறி வராமல் பார்த்துக்கோப்பா. போங்கடா, டே லூசு போயிருக்கா, போங்கடா. அவ்வளோதான்டா. டைமிங்கில் வேற வரணும்டா. சூப்பரு பொக்கலே, நாங்கள் டைமிங்கில் வர போகிறோம்.
அவங்க ஃபேக்கு. அதான் வந்துட்டானுங்களே. ஐயோ இதை விட ஸ்பீடாக வரணுமா? சரி 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 இதை வரேன். இப்போ பாடுறா. சூப்பர் சூப்பர். இப்போ ஓ மை காட். வாங்கடா வாங்கடா. ஐயோ தப்பு பண்ணிட்டேன். ஓகே. ஒரு சூறாவளி பூரப்பட்டதே. ஐயோ பாட்டு கூட பாட வர மாட்டான்டா. இப்போ பாருங்க பொக்கரே என்னோட திறமையை. இதில் ஸ்கிப். நான் சொல்கிறத மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். ஐயோ இதெல்லாம் பார்க்கவே கூடாது. டக்குன்னு வாங்கடா லூசு பயலுகளா. மண்டை மேலே ஏறிட்டனே. எஸ் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம். அவன் மண்டை மேலே ஏறிட்டோம். அப்போது நம்மளால் ஜெயிக்கவும் முடியுங்கிறத காட்டி கொடுக்குறேன்டா அவனுக்கு. பாடா வா. ஜஸ்ட் மிஸ். இங்கே ஏதாச்சும் வருமா என்ன? வராது. ஆமாம் கன்ஃபார்மாக தெரியும் வராது. நமக்கு தெரிஞ்சிச்சு. இதை போய்ட்டா நம்ம ஸ்பீடாக பண்ணோம். சும்மா சீயா வேலை செய்யணும் குமார் மாதிரி. ரொம்ப பக்கத்துலேயே வரக்கூடாதோ. தப்பு பண்ணாமல் வரணுங்கிறாங்க. புரியுதா பொக்கலே? யாராச்சும் லெவல் டெபிள் லிஸ்ட்டு தப்பு பண்ணிட்டேன். ரீஸ்டார்ட். இது யாராச்சும் முடிச்சவங்க, யார் ஃபஸ்ட்டு இது வந்ததுமே முடித்தவங்க இருந்தால் யாராச்சும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்கப்பா. அண்ணே நான் தானே ஃபஸ்ட்டு முடித்தேன் இந்த மாதிரி. ஐயோ இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதில் வருது பொக்கலி. கரெக்டான சீக்வன்ஸ் அண்ட் டைமிங்ஸில் இவன் தான் ஒரிஜினல். இந்த கண்ணாடி அவன் தான் கண்ணாடி, இவன் தான் ஒரிஜினல். எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும். இல்லைப்பா இந்த சைடு இருக்கிறவன் தான்டா ஒரிஜினலு. அவ்வளோதான்டா. இது எப்படிடா நம்ம நான் இப்போ யாரடா கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன்? டே பாருங்க நான் இப்போ யாரை கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்? குரலி வித்தையே பார்க்கணுமா? பாருங்கள். ஐயோ தலை வலிக்குதுடா. இப்போ புரியுதுடா. அப்போ புரியல, இப்போ புரியுது. இதில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரகமாக வர்றான். கவனிச்சிங்கன்னா தெரியும். இவன் ரொம்ப ஸ்பீடாக, ஒருத்தன் ஸ்லோவாக, ஒருத்தர் ரொம்ப ஹைட்டாக குதிக்கிறான். ஃபஸ்ட்டு போகிறவன் தான் நம்ம ஆள். பொக்கலை நான் ஒருத்தரும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஒவ்வொருத்தனையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் த கீஞ்சுது. டெத்து கவுண்டு எகுருது. ஒவ்வொருத்தனா பார்த்தா போதும் தான் ஏன் மனுச்சு. ஏப்பா இந்த ஒரே ஒரு இதுப்பா முடிஞ்ச இந்த மிரரிங்க முடிஞ்சிடும். ஐயோ அந்த லூசு பையன் மெதுவாக வர்றானே. தம்பி நீ வேணா ஒரு டீ குடிச்சிட்டு மெதுவாக வா அடுத்த லெவலில். சரியா? இப்போ வாப்பா. அதெல்லாம் வர முடியாதுங்கிறான் அவன். அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சூப்பர். இன்னைக்கு முடிஞ்ச மாதிரி தான். அதாவது நான் ஒரு கோரிக்கையோடு வந்தேன்டா. இந்த எபிசோடில் முடிச்சிடலாம், 2 எபிசோடெலாம் நீட்டாக கூடாதுன்னு நினச்சேன். நீட்டிட்டாங்க. கன்ஃபார்மாக நீட்டிடுவாங்க. இதை பாருங்க என் பின்னாடியே எத்தனை வருது.
அவ்வளோதான்டா. ஜெயிச்சிட்டிங்களா? இப்போ கண்ட்ரோலை திருப்பி வைப்பாங்க. தெரியும்டா. அப்போ நான் இப்படி குடிப்பேன். அப்போ அப்படியே எங்கே போவேன், எங்கே அப்படியே வருவேன். ஹாஹாஹா, என்ன இல்லை ஒரே மாதிரி வர்றாங்க தம்பிகளா? என்ன பண்ணுறது பக்கலே? இல்லை. அதாவது ஐயோ சே, இங்கே இருக்குடா பட்டன். சரிதானா? ஐயோ பட்டனை மாற்றி அமுத்தினே. அதாவது நான் நாளையே பார்க்கணும். இப்போ சென்ட்ரல் நிற்கக்கூடாதுடா பண்ணி. யார்ரா அவன்? அரலூசி. அப்படியே அந்த ஓரமாகவே மெயின்டைன் பண்ணி இங்கே ஒருத்தன் இந்த உள்ளே இறங்கிடுவான். ஒருத்தனுக்கு மட்டும்தான் கெயிட்டு, பாக்கியெல்லாம் டூப்பு. இது பேர் கூட தெரியுறதில்ல பொக்கலையே. அவ்வளோதான்டா. ஆஃப்லைனில் ஒரு கேம் விளையாடுவேன், ஞாபகம் இருக்கா? எவன்டா அவன் நின்றுட்டு வராடே? நான் ஸ்பீடாக தாண்டா போயிட்டுருக்கேன். ஓ, தப்பு பண்ணாமல் போகணுமா? 100 பாயிண்ட். நீ மேலே குதி, அவன் கீழே குதிச்சு மேலே குதிப்பான். நீ இப்படி போ, நீ நின்று அப்புறமா வருவேன். தெரியும், நின்று வரான் பொக்கலி. அவன் நின்று வரான். ஐயோ, இவன் நிற்காமையே தள்ளிட்டு போகிறான். அப்புறம் நீ எந்திரிச்சு போவ. அப்புறம் நீ எந்திரிச்சிட்டு இப்படி போவ. அப்புறம் நீ ஸ்பீடாக வருவேன். இங்கே நீ நிற்ப, அப்புறமா வருவேன். அப்புறம் இங்கே வருவான், அவன் போவான். வேறு என்னப்பா? திரும்பி வரான்டா அவன் லூசு பையன். ஐயோ, அது இவன் யார்றா? அவன் மேலே எழுந்திரிக்கிறா. டேய், சரிதான். ரீகேப் ப்ளீஸ். ஜம்ப், ஸ்டே அண்டு கம்மன் ஜம்பு. ஸ்பீடாக வருவான். இவன் நிற்பான். நின்று போவ, இப்படி வருவேன். அவ்வளோதான்பா, ஜெயிச்சிட்டேன். அவ்வளோதான். இவனும் போயிட்டே இருக்கான். ஒரு 4-5 எபிசோட அவன் போயிட்டு இருக்கான். எங்கே போகிறான் தான் தெரியல. என்னடா பண்ண சொல்கிறீங்க? டேய், இப்போ ஃப்ளாப்பி பேர்டு. அவ்வளோதான் பொக்கலே, எல்லாமே வந்துடுச்சு. எதுக்கு நான் கீழே வந்தேன்? மைண்ட் கேம் பண்ணுறாங்க பொக்கலே. அதாவது உஷாராக நம்ம பார்க்கணும். இது அப்படியே போட்டு இப்படி கீழே வா, மேலே கீழே மேலே. ஐயோ, ஏமாத்திட்டான்டா அவன். டேய், அவன் ஏமாத்திட்டான்டா. அவ்வளோதான். பாடா. அடே எதுக்குறா கீழே வந்த? ஐயோ, வழக்கு தோசத்தை அமுத்திட்டேன் மக்களே. மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே. அவன் ஏமாத்திட்டான்டா அவன் லூசு பையன். 2 சைடு சென்டரில் வேற போகணுமா? கன்ஃபார்ம் முடிஞ்சு. ஆமாம், நான் எதுக்கு அந்த ஆக்சிலேட்டர் பட்டன் கொடுத்துட்ருக்கேன்? அவன் ஏமாத்துறான். இவன் ஓகே, இவன் ரைட்டு. ஐயோ, மறுபடியும் அங்கேயே ஏமாத்திட்டானே. சரிடா இப்போ பாரு. வரலாம். போகிறோம். ரைட் போன் படா. அப்பா ஜெயிச்சான்டா. டேய், யார் அவன்? வெளியே வந்துட்டான். டே ப்ரோ, எஸ்கேப்ட் இன் மேட்ரிக்ஸ். அவ்வளோதான் பொக்கலே. சந்தோஷம். மாட்டிக்கிறேன். ஐயோ, ஃப்ளாப்பி பேர்டோட பாட்டு மாந்து டிக் 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 இனிமே வரும். அது செம்மையாக இருக்கும் பொக்கலி. ஏமாத்துட்டேன்.
ஆ ஐயோ கண் இன்னமும் ஆகுது போக்காளி. அது ரொம்ப நேரம் அப்படியே போயிட்டே இருக்கா. போய் போய் அதாவது இலூஷனில் மாட்டிக்கிட்டேன். அங்கே ஏன்டா நின்ன பண்ணி டேய் லூசு பயலே. என்னடி இது? அவன் ஏமாத்தறான். இந்த டைம் ஏமாற மாட்டான்டா. ஏமாத்துறேன்டா. அவன் மேலே வருவான், மேலே குதிப்போன்ட்டு இருந்தேன். சங்கீத சோரங்கள் இதே ஒரு பாட்டு பாட விட்றானா. ஐயோ ஏமாத்துறான்டா. இதுதான் போக்கலே வாழ்க்கையின் தத்துவம், புரிஞ்சுக்கோங்க. ஓடிக்கிட்டே இருந்தா ஒருத்த டக்குன்னு வந்து வெளியே வந்து ஏமாந்துட்டான். ஏய் பார்த்தீங்களா, இவன் கூட ஏமாத்துறான். சின்ன பையன் சார் அவன். இவன் தானே ஏமாத்துறான். போடா போடா இங்கே போ. போடா போடா ஐடிஜிடா அப்படின்லாம் சொல்லுவேன். அந்த பார்த்துக்கோங்க, செத்து போயிடுவேன். சி 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 நான் சொன்னேன்னா ஆர்டரே. நான் இங்கே ப்ரோ பொக்கலே நான் எதுவுமே பண்ணல. லிட்ரலி ஒன்றுமே பண்ணல நான். ஏதாச்சும் பண்ணுமே. ஓ ஓ ஓகே 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 ஓகே. அதாவது ஒன்றும் இல்லை பொக்கலே, இப்படி வருவானா. இது வரைக்கும் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படா நான் அங்கேயே அங்கே இப்படி வச்சுக்கணுமா. ஸ்பீடாக டேப் பண்ணணும். ஐயோ ஐயோ திரும்ப வளரடா. அதுவே வளரிடான்டா சொல்கிறேன். வளரிடியாவா? அது யாரா அது? ஐயோ திருமணம் ஒன்றா திரும்பிடுறான். டக்கு ஓகே ஓகே ட்ரைனிங் ஓகே. ட்ரைனிங் செக்ஷன் இஸ் ஓகே. இதுக்கு மேலே முடியாதுடா. ஆடா பண்ணாடப்பையிலே திரும்பிட்டான்டா. பொக்கலே என்னை ஏமா. இங்கே இல்லை சொன்னால் செஞ்சிருவார் அவரு. ஐயோ திரும்பி போப்பா. அப்பா அங்கே போய்க்கு இப்படி வா. அங்கே அப்படியே திரும்பி இங்கே ஸ்டே பண்ணு. அப்படியே போகும்போது அவன் திரும்பிடுவான். அப்புறம் நீ திரும்பிடு. ஒரு பட்டன் வரும், அப்படியே திரும்பிடு. அதுக்குள்ள நம்ம ஜெயிச்சிருவோம். எல்லாமே பிளான் தான். என்னடா தானே திரும்பிடாடே. ஓ இப்போ இது அந்த ஒரு கேம் இருக்கும் போக்கலே, நான் சின்ன வயசில் விளையாண்டுருக்கேன். ஒரு நிஞ்சா இங்கேருந்து கீழே ஒரு பில்டிங் மேலே ஏறி போயிட்டே இருப்பான். அஞ்சடி இன்சைடு தாடிக்கிட்டே இருக்கணும். அது இப்போது அவ்வளோதான் ப்ரோ. இது தாண்டா கேமு. இப்போ எதுக்கு ப்ரோ குதிச்சிங்க? அறிவுங்கிறது உனக்கு இல்லவே இல்லை. போ ஸ்டார்ட் பண்ணுப்பா. இதுக்கு ஒரு கையே போதுமானது. சேர்த்துறேன். அதாவது நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன்னு யாராச்சும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரிஞ்சவங்க இதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போகிறீங்க. யாராச்சும் பார்த்துட்டு சொல்லாமல் இப்போ தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. யாராச்சும் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லாமல் இருந்தீங்க. நைட்டு
கெட்ட கனவு வரும்னு சொல்ல வந்தாடா. விட்றா, சொல்ல விட்றா பண்ணி பயல. பா, பிரேக்கும் பிடிக்க மாட்டேன். அவ்வளோதான் பார். அவன் திரும்பிட்டான்டா. டே, இவனும் கொஸ்டின் பேப்பர் மாத்துறான்டா. நாங்கள்லாம் எக்ஸாம் ஹாலில் கூட இப்படி கொஸ்டின் பேப்பர் மாற்றினதில்லடா. ப்ரோ மாறுங்க ப்ரோ. இந்த ஒரே ஒரு இதில் முடிச்சுட்டு நமக்கு இந்த எபிசோட நிறுத்திடுறேன் சொல்ல வந்தேன்டா. எபிசோட எப்பா குடும்பக்காரன் பாவன் இருந்தாலும் புலிகேசி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான். அந்த மாதிரி போக்கலே அவன் போயிடுவான். பாத்தியா அவனை டக்குன்னு மாற்றிட்டான் பார்த்தீங்களா? இது வேற இருக்கா? சந்தோஷம். அதாவது நான் இது எந்த கேம்னு தெரிகிறதா? தெரிஞ்சவங்க இதையாச்சும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்களா. சொல்லாமல் போனீங்க கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தெரியாமல் போனீங்கன்னா நீங்கள் ஃபோனு வச்சுருக்கிறதே வேஸ்ட்டு நண்பர்களே. ஃபோன் வச்சுருக்கிறது வேஸ்ட் இல்லை, நெட் ரீசார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பழைய நினைவுகள். இப்போ அந்த கேமில் இருக்கான்னு தெரில. நெட்டு முடிஞ்சு போச்சுன்னா கோமுக்குள்ளே சென்றால் ஒரு டைனோசர் இருக்கும். குதிச்சு போகும். பா, செம கேம் போக்கலே அது. சைல்ட்ஹுட் ஃபேவரட் கேம் என்னோடது. அவன் மாதிரிடான்டா, எந்திரிச்சிட்டான்டா. நல்லா ஆள்டா நீ. எனக்கு தெரிஞ்சு 3-4 வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3rd ட்ராப்பா? ஐயோ, ஃப்ரீக்வன்சியில் குதிக்கணுமா? மொத்தம் 5 ட்ராப் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ட்ராப்பா இது? ஃபஸ்ட்டு ட்ராப், செகண்ட், தேர்டு. எண்ணிட்டு இருந்தான்டா. ஃபஸ்ட் ட்ராப்பு, செகண்ட் ட்ராப், தேர்டு ட்ராப். ஒன்றுமே பேசக்கூடாது. எல்லாரும் அமைதியா இருங்க. எடிட்டர் ஸ்கிப் இட். நான் தான் எடிட்டர். ஐயோ, அட லூசு பையல. டே எருமை, ஒழுங்கா விளையாடுறா. அப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு தெரிஞ்சா? அங்கே நம்ம குதிச்சு அதில் தட்டி இருந்தால் டைரெக்டாக பக்கத்தில் இருக்கிறதுல போய் விழுந்திருப்போம். ஆனால் நம்ம தப்பிச்சிட்டோம்ல, அதுதான் ஐடி. ஓகே, அப்போ இந்த எபிசோடை இதோட நிறுத்துகிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் எண்டு முடியலை நீங்கள் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிக்கோங்க. அப்போ இந்த எபிசோட இதோட நிறுத்துகிறேன். குட் பை காய்ஸ்.